வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம சூப்பராக ஈஸியாக பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டான்னு எந்த ஒரு இந்தியன் ப்ரெட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக செட் ஆகும். இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம டிக்கா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல மேரினேஷன். இதுக்கு 3 பெரிய ஸ்பூன் கடுகுன்னு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 பெரிய ஸ்பூன் கடலை மாவை இதோடு சேர்த்து கட்டி விழாமல் கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிங்க. மாவு நல்லா வறுபடணும், மாவோட பச்சை வாசம்லாம் போகணும். இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 பெரிய ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மேரினேஷன் டிக்கா மசாலாக்கு தான் இல்லை, நீங்கள் எந்த ஒரு டிக்காவும் இதை வச்சு செய்யலாம். சிக்கன் டிக்காவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் 200 கிராம் பன்னீர், வெங்காயம், மஞ்சள், சிகப்பு, பச்சை குடமிளகா, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி விதை எடுத்துகிட்டு சேர்க்கறது நல்லது. இப்போ மசாலாலாம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு டைம் கொடுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது ஊறுனா போதும். ஊறிடுச்சுன்னா முதல் வேலையாக நம்ம டிக்காவை ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் அடுக்கலாம். ஒரே செட்டில் போடணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக கூட இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அவனில் கூட வைக்கலாம். அவனில் டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஆனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்ப வேண்டியது இருக்கும். ஸோ நடுவில் ஒரு தடவை திருப்பணும். மொத்த குக்கிங் டைம் 20 மினிட்ஸ். இதையே நீங்கள் டிக்கா மட்டும்தான் செய்ய போகிறீங்கன்னா ப்ராப்பராக ஸ்கியூவர்ஸ்லேயோ இல்லை சின்ன டூத் பிக்லேயோ இதை அடுக்கி எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் குக் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணுறதால எல்லாத்தையும் மொத்தமாகவே ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகணும். வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி இதோடு சேர்த்து கிளற ஆரம்பிங்க. இது நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு இதை வேக விட போகிறோம். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி ஒரு மசாலா கலவையாக வர வரைக்கும் மூடி போட்டு இதை வேக விட்டுறணும். அடி பிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. நடுவில் கிளறணுன்னா கிளறிக்கோங்க. இது இப்போ தக்காளி பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிக்காவை இதோடு சேர்த்துடலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிக்கா. உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா எண்ணெயை வடிகட்டிட்டு சேருங்க, இல்லைன்னா அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து மசாலாலாம் செட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அதாங்க காஞ்ச வெந்தயக்கீரை. கொஞ்சமாக எடுத்து கையிலேயே நல்லா தேய்ச்சி பொடி பண்ணி இதில் சேருங்க. கசூரி மேத்திக்குன்னே ஒரு ஃப்ளேவர் இருக்குது. எப்போயுமே நார்த் இந்தியன் கிரேவி செய்யும்போது அதை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்க்கவே நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் பட்டர் நான், ஃப்ரைட் ரைஸ்னு எது கூடனாலும் காம்போ சேர்த்து அசத்துங்க. நார்மல் சப்பாத்தியோடு சாப்பிடவே எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.